வரிசையும் மழை பாடும் பாடல்களும் ஒரு மௌனம் போல் இன்பம் தருமோ கோடி கீர்த்தனமும் கவி கோர்த்த வார்த்தைகளும் துளி கண்ணீர் போல அர்த்தம் தருமோ. நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா மணாலி டார்ஜிலிங்கில் இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ டார்ஜிலிங்கில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காஃபி பிரெட் ஆம்லேட் ப்ளஸ் பெரின்னு உட்காந்துருக்கேன். அந்த பக்கம் ரெடியாக உட்காந்துருக்கேன். எப்படாண்டு நான் வீடியோ எடுத்து முடிச்சோடனே சாப்பிட ஆரம்பிச்சேன். பூக்லேக்கியா யா ஒரு பூக்லேக்கியா அவனுக்கு இன்னைக்கு காலையில் நல்ல பூக்லேக்கியா கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்டா, இதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன குடிக்க போகிறோம்? காஃபி. ஆக்சுவலி டார்ஜிலிங்கில் காஃபியோட டீ தான். ஆமாம், நம்ம தான் காஃபி குடிச்சிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் காஃபி தான் குடிச்சோம். எஸ், காஃபி இஸ் நைஸ். நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கு. ஆஹா, நல்லா. ஸோ அடுத்து அப்படியே என்ன இருக்குண்டா, ப்ரெட்டு ஆம்லேட்டு டோஸ்ட். ப்ரெட்டு டோஸ்ட், அது ப்ரெட்டு ஆம்லேட் டோஸ்ட். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்டு. இந்த ரூம் எவ்வளோக்கு புக் பண்ணுறா? 1890 ப்ளஸ் நேற்று டீ காஃபி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நேற்று டின்னர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருக்கோம். அதுக்கு மட்டும் பேமெண்ட் எக்ஸ்ட்ரா வரும். அதுபோக வந்து பார்த்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டு. இந்த ட்ரிப்பில் நல்லா திங்குறேன். நல்லா திண்டு வீடியோவில் காட்டுறதில்ல, ஷார்ட்ஸில் மட்டும் தான் காட்டுறேன். போய் முடிஞ்சால் ஷார்ட்ஸில் பாருங்கள். லைட்டு இல்லை அங்கே. பரவாயில்ல, பரவாயில்லையா? இங்கே பெரிய லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஆடியோ கேட்கும்ல? அப்படியே கேட்குமா? ஆடியோ நல்லா கேட்கும். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். மிளகு கடிச்சிட்டேன். உண்டு இதுங்க சாப்பிட்டு உங்களுக்கு ரூமை சுற்றி காட்டுறேன் நான். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ இப்போ நம்ம வந்து டார்ஜிலிங்கில் இருக்கோம். மணாலிண்டே வாய்க்கு வருதுங்க. டார்ஜிலிங்கில் இருக்கோம். இன்றைக்கி நாள் வந்து 8. ஸோ இந்த 8ஆம் நாள் காலையில் வந்து உங்களை நான் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பெரின் வந்து காப்பி பண்ணிகிட்ருக்கான். இப்போ தான் நாங்கள் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம்டா, விக்கி ஓடிடான். நம்ம பைக் வந்து பாருங்கள் அங்கே நிற்கிது. ஸோ நம்ம பைக்கு ஹிமாலயனு. நம்ம பைக்குக்கு நாளைக்கு பேர் வச்சுருவோங்க, விடுங்க. ஜோயோவாவும் பைக்கு பேர் ஜீரோவா? ஜோரோ. விக்கியோட ஹிமாலயன் பேர் வந்து ஜோரோ. அது ஸோ நம்ம பைக்குக்கு நாளைக்கு நேமிங் செரமனி இருக்குது. பெரினோட பைக் இந்த இருக்குது. எங்கிட்ட ஸ்கூட்டி நிற்கிது. ஸோ அந்த 3 வண்டி கீழே நிற்கிது. நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியில் தங்கியிருக்கோங்க. ஸோ வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் போய் தங்காமல், அங்கே டவுனுக்குள்ளே தங்காமல் ஒரு ஆஃப் பீட் பிளேஸஸில் தேடிட்டு இருந்தோம். தேடலை, ரேண்டமாக ஒன்று புக் பண்ணி வந்து பார்த்தோன்னா அது வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுது. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹோம் டூர், அதில் ப்ராப்பர்ட்டி டூர், இதுதான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ரூமில் தான் ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம தங்கியிருந்தது ஒரு பெரிய ரூம். அது ஆக்சுவலாக நம்ம புக் பண்ண ரூம் வந்து வேறு கீழே இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ரூமும் ஃப்ரீயாக இருந்ததுனால எனக்கு இந்த விண்டோ வந்து இந்த செட்டப்லாம் பிடிச்சிருந்துச்சி. அதனால் வந்து பார்த்தோன்னா அப்படியே இந்த ரூமே கொடுங்கன்னு கேட்டோம். அவங்களும் வந்து பார்த்தோன்னா அதே பட்ஜெட்டுக்கே கொடுத்துட்டாங்க. 1 2 3 4 5 6 பேர் வரையும் வந்து பார்த்தோன்னா அந்த ரூமில் தங்கலாம். நம்ம இன்றைக்கி 3 பேர் தான் அதில் தங்கியிருந்தோம். ஸோ 3 பேர் தங்கியிருந்தும் பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக பொருளாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ பொருளை பார்க்காதீங்க, ரூமை பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ், பால்கனி தான். நம்ம அப்படியே படுத்துக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா அந்த பக்கம் ஃபுல்லாக மவுண்டன்ஸ். நைட்டெல்லாம் ஜிகுன்னு லைட் எரிஞ்சு சூப்பராக இருந்துச்சுங்க வந்து பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் அப்படியே பின்னாடினா அது பள்ளத்தாக்கு தான். அதனால் உங்களுக்கு வந்து பார்க்க இந்த வியூவே வந்து பார்த்தோன்னா அட்டகாசமாக இருக்கும். அப்படியே வந்து என்னன்னா இதுதான் அந்த ரூமில் இந்த டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டைனிங் டேபிள். நைட்டை உட்காந்து இங்கே தான் சாப்பிட்டோம். அப்படியே வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் மிரர், இந்த வால் டிசைன்லாம் டெக்ஸ்சர்லாம் பாருங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்படியே ஃப்ரேம் அந்த காலத்தில் இந்த டார்ஜிலிங்கோட இந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் இருக்குது. டார்ஜிலிங். ஸோ இங்கே இருக்குடா, பாக்ஸில் இருக்குடா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேடை தேய்ச்சி வச்சுருக்கேண்ணா.
என்ன கையோட தொட்டிருப்பேன், எனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வழக்கம் போல் வந்து பார்த்தோன்னா எல்லா காட்டேஜில் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான ஒரு ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. ஹீட்ரு இருக்குது, ஹீட்ரு ஒர்க் ஆகுது. பெரிய இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம், நம்ம இன்னும் குளிக்கல, குளிச்சுட்டு அப்புறம் பேசுவோம். ஸோ அப்படியே நேராக வெளியே வந்தீங்கன்னா நாங்கள் உட்காந்துருந்த ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி ஏரியா. மேலே டெரஸ் இருக்குது, நேற்று ட்ரோன் ஷாட் போய் அதில் போய் எடுத்தோம். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா இதான் பால்கனி ஏரியா. நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் உட்காந்து நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இப்போ பெரின் அந்த இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சின்சியராக ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுதா? இல்லை, அவன் காப்பி தான் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கடா, இந்த நான் சொன்னேன்ல நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூம் வந்து இந்த டைப் ஆஃப் ரூம்ஸ் தான். இப்படி தான் புக் பண்ணியிருந்தோம். அப்படியே இங்கிட்ட வந்தீங்கடா, அப்படியேவும் இங்கே இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம booking.com புக் பண்ணால் உங்களுக்கு இந்த டைப்பில் தான் காட்டும். ஸோ இந்த ஹோம் ஸ்டே தான் அது. அப்படி இங்கே வந்து பார்த்தோன்னா பால்கனி எல்லாமே இருக்குது பாருங்க. இங்கே உட்காந்து நம்ம வாட்டுக்கு நைட் எதுவும் பண்ணியிருந்துக்கலாம். பட் நம்ம வந்து அங்கே பண்ணல. நம்ம வந்து நமக்கு முன்னாடி ரூமுக்கு முன்னாடி இருந்தாலே இப்போன்னு குட்டி ஓடுறான் பாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு 3-4 ரூம்ஸ் இருக்குது, 3-4 டைப்பில் ரூம்ஸ் இருக்குது. அதனால் எந்த டைப்பில் வேணுமோ நீங்கள் வந்து அங்கே வந்து மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ நல்ல இடங்க இது, சூப்பரான ஆம்பியன்ட்டு. சிட்டி பாருங்கள், அங்கே அந்த மலை உச்சியில் தான் சிட்டி, டார்ஜிலிங் சிட்டி. நம்ம அதை விட்டு எவ்வளோ தூரம் தாண்டி வந்துருக்கணும் பாருங்கள். அழகாக பூச்செடிலாம் வச்சு கார்டனிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் இருக்க ப்ராப்பர்ட்டியோடது. இது தான் வந்து பார்த்தோன்னா அவங்க இதில் வச்சுருப்பாங்க, ஃபோட்டோவை ஃப்ரண்ட் ஃபேஸில் வச்சுருப்பாங்க booking.comல பார்க்கும்போது. ஸோ இதுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா அந்த பெட்டு அதே சேம் தான் இருக்கும். நம்ம உள்ளே போகல, இப்போ உள்ளே யாருக்கான்னு தெரில. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த வில்லேஜ் டைப் தான், அந்த கிராம மக்கள் எல்லாமே பார்த்துன்னு இதெல்லாம் சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்தோம், வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஆஃப் பீட் பிளேஸாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 6 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா ரொம்ப உள்ளே இருக்குது. ஸோ இந்த பிளேஸுக்கு வரதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ரொம்ப நட்டு குத்தலாக கீழே இறங்கும். ரொம்ப நட்டு குத்தலாக கீழே இறங்கும். நம்மளோட ஓன் கார்லாம் வந்துச்சுன்னா கீழே வரதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த கிளச் பிளேட்லாம் தேய்ச்சி தீயை வச்சுருவோம். ஏன்னா நம்ம பைக்லேயே வந்து பார்த்தோன்னா பிரேக் பேட்லாம் தேஞ்சி தீ வந்த மாதிரிலாம் ஸ்மெல் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம ஓன் காரில் வரும்போது அந்த ஒரு பஞ்சாயத்து இருக்கும். பட் இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து கார் அரேஞ்ச் பண்ணி உங்களை அங்கேருந்து இங்கே பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரொம்ப கூட்டம் இருக்காதுங்க. ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப ஜாலியாக, அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கக்கூடிய இடம் தான் அது. நான் பேசுகிறேன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அமைதி இருக்கும். பெரிய இந்த இடம் எப்படி இருந்துச்சு? நாங்கள் வந்தது சத்தியமாக சொல்கிறேன், ரோடு மட்டும்தான் அப்படி. ஆனால் ரோடு கூட நம்ம பைக்கில் தானே வந்தோம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒண்டர்ஃபுல் பிளேஸு, சொல்லப்போனால் சத்தியமாக சொல்கிறேன், ஒண்டர்ஃபுல் பிளேஸு. ஒர்த்து பாருங்கள், நீங்கள் இந்த வியூவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் இவரோட கவனிப்பாக இருக்கட்டும், விழுந்து கவனிக்கிறது மனுஷன் என்னன்னே தெரில. ஆனால் எல்லாருமே ரிவ்யூவுமே நல்லா தான் போட்டிருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணுவாங்க, நாங்கள் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணுவாங்க. சூப்பராக இருந்துச்சு, பெட்டுமே செமையாக இருந்துச்சு. நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே வியூ எல்லாமே பக்காவாக தெரியும் உங்களுக்கு. காலையில் எந்திரிச்சதும் ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும் பாரு, அதுதான் வேறு மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸு, இங்கேருந்து போகும்போதும் வரும்போதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆனால் அவர் ஒன்று சொன்னார், என்னென்னா எல்லாருமே பயப்படுவாங்க, நீங்கள் மட்டும்தான் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு. ஆமாம், நம்ம வர்றதே எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே. அப்போ என்ன, எந்த ரோடாக இருந்தாலும் என்ன, பைக்கு ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு எந்த ரோடாக இருந்தாலும் நல்ல ரோடு தான், அவ்வளோதான். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஸ்பாட் இது. நீங்கள் இந்த பக்கம் டார்ஜிலிங் இந்த பக்கம்லாம் வரீங்கடா, போயிட்டு டவுனுக்குள்ளே போயிட்டு அந்த டிராஃபிக்குள்ளே பார்க்கிங் இல்லாமல் இப்படி மாட்டி கஷ்டப்படுறத விட, இந்த மாதிரி டார்ஜிலிங்கை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஆஃப் பீட் பிளேசஸ்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது ஒரு வருமானமாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு பயணமாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி அடுத்து நம்ம சிக்கிம் போக போகிறோங்க. சிக்கிமில் வந்து பார்த்தோன்னா கேங்டாக்கில் போயிட்டு இன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். சிக்கிமில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 நாள் இருப்போம். நமக்கு டார்ஜிலிங்கில் வந்து அந்த 3 நாள் தங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பட் கூடி சீக்கிரம் நம்ம திரும்பி வருவோம். பேக்கிங் வந்து இங்கே பண்ண போகிறோம். நானும் பெரியனுமே வந்து பண்ணுவோம். நம்ம எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் கூடி சீக்கிரம் நாங்கள் வந்து திரும்பி வருவோம். இங்கே இருக்க எல்லா மலையிலையும் ஏறி இறங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூடி சீக்கிரம் நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இப்போ அடுத்து சிக்கிம் போக போகிறோம். சிக்கிமில் ஒரு 3 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. இது நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல கவனிப்பு இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப பாசிட்டிவாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ நெகட்டிவாக வந்தாலும் உங்களை பாசிட்டிவாக மாற்றி அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது.
ஸோ அதனால் நான் வந்து எப்பயுமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, மனசு உகந்து பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் வீடியோ பண்ணுவேன் நான். இல்லைனா கூட ஷார்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா சும்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான். பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுற ஒரு வீடியோ இது. நானும் ட்ரோனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் எடுத்தேன், நேற்று நைட் எடுத்தேன், இன்னைக்கு காலையில் எடுத்தேன். எனக்கு ஏன்னா அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு வேலையுமே ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்தேன். நான் எங்கேயுமே அப்படி எடுக்க மாட்டேன். ஒரு தடவை எடுத்தோமா அதோட அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தூக்கி உள்ளே வச்சுருவேன் நான். பட் இந்த டைம் வந்து பார்த்தோன்னா 3 தடவையுமே எடுத்திருக்கேன் நான். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்காது. ஸோ என்னோடய பர்சனல் சஜஷன் தான் அது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் டார்ஜிலிங் பக்கம் வர பிளான் இருந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க. ரொம்ப ப்ரைவேட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்க இந்த முங்லான் காட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது. நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு குத்தலா கீழே இறங்கி வருங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல பைக்கில் வர்றீங்க, உங்களுக்கு பைக் ரைடர் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடு பிடிக்கும், சீனரிஸோடு வந்து பார்த்தோன்னா ஒரு இடம் உங்களுக்கு ரைட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்த சூஸ் பண்ணலாங்க. இறங்கி வர வழி ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பைக் ரைடர்ஸ் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ஹோம் ஸ்டே வந்ததுமே அவங்களுமே சொன்னாங்க, மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பைக் ரைடர்ஸ் மட்டும் தான் வருவாங்க, ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப வர்றது கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வந்த ஆட்கள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து சொன்னார் அது. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆஃப் பீட் பிளேசஸ்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. அது முக்கியமாக பைக் ரைடர்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க.